வணக்கம். நான் உங்கள் மகாஸ் ராஜா, ஆஸ்ட்ராலஜர், ஃபார்மர் நியூமராலஜிஸ்ட். மீண்டும் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே பகிர்ந்த யூடியூப் அந்த எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இந்த புது சேனலில். எல்லோரும் எங்களுக்கு மேற்கொண்டு இன்னும் நிறைய ஆதரவை வழங்கணும் அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பை எடுத்து இன்றைக்கி பேசலாம். ரொம்ப நாட்டுக்கு இன்றைக்கி ரொம்ப இன்றியமையாத தலைப்பு இது. யாருக்கு விவாகரத்து? இன்றைக்கி இந்த 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 வார்த்தையை கேட்டாலே, டிவோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே ரொம்ப காமனாக எல்லோரும் பேசுகிற அளவுக்கு இந்த வார்த்தை வந்து அமைஞ்சு போச்சு. ஏன்னா இது நான் எனக்கு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி எல்லோரும் வீட்டுக்கு அதாவது ரொம்ப காமனாக இப்போ எல்லோரும் பேசுகிற அளவுக்கு ஒரு 10ல் ஒரு 5-6 நபரை பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி டிவோர்ஸ்டுங்க, நான் திருப்பி செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேங்கிறாங்க சில பேர். இல்லைன்னா சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன்றாங்க. அது ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு விஷயம் மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி காலகட்டத்தில். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இதை சொல்கிறதுக்கு ரொம்ப அஞ்சுவாங்க. இப்படி ஒரு காலகட்டத்துக்கு போகணுமா? இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படியான ஜாதகங்கள், அதாவது விவாகரத்து பெற்ற ஜாதகங்கள்னு நம்ம தேடி அலையணும். யார்கிட்டையாவது இருக்குதா, எங்கேயாவது சொல்லி வச்சு தான் நம்ம அந்த மாதிரி ஏதாவது நம்ம ரிசர்ச்சு கேட்டால் கூட, அதை ஆய்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் கூட ரொம்ப தேடி அலையணும். யார்ட்டையாவது 1-2 இருக்கும், எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்பயும் நம்ம வாங்கி அதை அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லோரும் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. 2 ஃபேமிலி சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலை என்னவோ அதை தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி அதையும் தாண்டி இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. இது காலத்தோட கட்டாயமா என்னன்னு தெரியல. நிறைய காரணிகள் சொல்கிறாங்க. அதாவது ஜோதிட ரீதியாக இல்லாமல் இதுக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்போ நிறைய காரணிகள் சொல்கிறாங்க. வளர்ச்சி எல்லா வகையிலையும் இன்றைக்கி எல்லாருமே வந்து நல்லா படிச்சிருக்கோம். நல்ல ஒரு வளர்ச்சி இன்றைக்கி விஞ்ஞான ரீதியிலையும் சரி, படிப்பு ரீதியிலையும் சரி, எல்லோரும் ஒரு நல்ல வளர்ச்சியில் இன்றைக்கி இருக்கோம். அந்த வளர்ச்சின்றது அதில் மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்க மனிதத்தன்மையும் அதை கூடவே சேர்ந்து வளர்ந்துருக்கணும். இந்நேரத்துக்குள்ளேயே அதுவும் சேர்ந்து பேரலாக வளர்ந்ததுனா தான் நமக்கு இந்த மாதிரி உள்ள இந்த பர்சனல் இஷ்யூஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஆனால் அது என்னவோ தெரியல, அது வந்து ரொம்ப லேகிங், அதாவது ரொம்ப பின்னோக்கியே தான் இருக்கே தவிர அதில் ஒரு வளர்ச்சியே இல்லை. அதுவும் ஒரு காரணமாக என்ன அப்படிங்கிறது, அது எல்லோரும் நம்மளை சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். நமக்கு அந்த மனிதத்தன்மையும் நம்ம கூடவே சேர்ந்து வளர்த்துக்கிட்டே வரோமா? நம்மளோட படிப்புக்கு சரி, படிப்பு வந்துட்டுச்சதுனால நமக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் தலைக்கணை ஏறிடுச்சா, அதனால் நம்ம எல்லோரும் ரொம்ப இண்டிவிஜுவல், அதாவது ரொம்ப இண்டிவிஜுவாலிட்டியாக நம்ம எல்லோரும் வாழ பழகிக்கிட்டோமா அப்படிங்கிறதும் தெரியல. இது எல்லாருமே அவங்கவுங்க சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். ஆனால் பொதுவாக நம்ம ஜோதிட ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து விவாகரத்தை நோக்கி போகும், இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா யாருக்கும் லைஃப்பில் நடக்கக்கூடாதுன்னு தான் எல்லோரும் நினைக்கிறது. ஏன்னா அதில் எவ்வளோ வலி வேதனை இருக்குங்கிறது அதை அனுபவித்தவங்களுக்கு நல்லா தெரியும். இதில் வந்து எவ்வளோ பெயின் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு உறவுங்கிறது அதை அமைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் பார்த்திங்க அப்படின்னா, அது ஒரு அளவில்லாத சந்தோஷம். ஏன்னா ஒரு 25 வயசு பையனோ இல்லை ஒரு 30 வயசு பையனோ புதுசாக ஒரு வாழ்க்கை துணையை, அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு வாழ்க்கை துணையை தேடும் போது நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு கம்பேனியன் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை துணைங்கிறது நிச்சயமாக வேணும். அது உள்ளே வரச்ச இருக்கிற அந்த அபிப்பிராயமும் இல்லை அதில் இருக்கிற அந்த சந்தோஷம் கொஞ்சம் நாளடைவில் அதில் தோய்வு இருந்துக்கிட்டே இருக்குது. இது தோய்வு அடையாமல் பார்த்துக்க வேண்டியது நிச்சயமாக ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு இன்றியமையாத கடமை. அது அவங்க செல்ஃபாக இதை வந்து நிச்சயமாக இதை வளர்த்துக்கணும். அது காரணம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய செல்ஃபோனோடையும் நிறைய இன்டர்நெட்டு, டிவி, தியேட்டர்ஸு தனியாக முதல்ல இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளை நம்மளே அமைச்சிக்கிறோம். இல்லை எதுவுமே கிடைக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது அந்த மாதிரி. ஆனால் என்றைக்கு கணவன் மனைவின்னு ஆகிட்டோமோ, அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த 2 பேரும் பரஸ்பரமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். இது எல்லாருமே இல்லை நமக்கு அதில் ஏதோ சிக்கல் இருக்குது அப்படின்னா இதை ரொம்ப ஆறப்போடாமல் உடனடியாக நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். இல்லை நம்மளுக்கு வந்து அதில் ஒரு சரியான புரிதல் இல்லை கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மனநிலை டாக்டரையோ ஒரு மனத்தத்துவ டாக்டரையோ அணுகி அதுக்கான சொல்யூஷன்ஸ் இல்லை அதுக்கான அட்வைஸ் அவங்ககிட்டேருந்து நம்ம வாங்கிக்கலாம். நிச்சயமாக எனக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார், இதை என்ன செய்யலாம், இதை எப்படி பண்ணலாம், இதெல்லாம் பொதுவான கருத்து. இப்போ நான் சொன்னதெல்லாம் சரி, நம்ம ஜோதிடத்துக்குள்ளே வந்துடுவோம். இப்போது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து இந்த மனமுறிவு, அதாவது இந்த கல்யாணம் வந்து விவாகரத்து வரைக்கும் போகும், இல்லை அப்படியான அமைப்பு முதல்ல யாருக்கெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் சொல்கிறது கலஸ்திரஸ்தானம், அதாவது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது. லக்னத்துலேருந்து எண்ணி வர 7ஆம் இடம். இந்த கலஸ்திரஸ்தானம்ங்கிறது தான் நமக்கான திருமண வாழ்க்கையை அந்த இடத்துல தான் குறிக்குது.
அது திருமண வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்க கூட்டாளிங்க, அதாவது நம்ம சமூகத்தில் நமக்கு எப்படி வந்து நம்ம நடந்துக்க போகிறோம், இந்த சமூகம் நமக்கு என்ன பண்ண போகுது, இது எல்லாத்தையும் குறிக்கிறதா அந்த 7ஆம் பாவம்ன்றது. அப்போ அது எப்படி இயற்கையாக எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க பாருங்கள். 7ஆம் பாவத்தில் தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் இருக்குது. நீங்கள் சமூகத்தோடு எப்படி நடந்துக்க போகிறீங்க, அப்போ நீங்கள் சமூகத்தில் எப்படி இருக்க போகிறீங்களோ அதுதான் உங்களோட திருமண வாழ்க்கை. நீங்கள் அங்கே சரியாக இருக்கீங்க அப்படின்னா, அங்கே மட்டும் சரியாக இருந்துட்டு திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும் எங்கே தப்பு நடக்குதுங்கிறத. நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, அந்த 7ஆம் இடத்த வச்சே சொல்லிடலாம் ஒருத்தர் எப்படி நடந்துக்க போகிறாரு இந்த சொசைட்டியில், அந்த சொசைட்டி அவருக்கு என்ன செய்ய போகுது, அதே மாதிரி இவர் வீட்டில் எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிறத ரொம்ப அறுதிட்டு சொல்ல முடியும் அந்த 7ஆம் இடத்த வச்சு. சரி, அப்போ அந்த 7ஆம் இடம் வந்து யாருக்கும் கெட்டு போயிருக்கக்கூடாது. ஒரு தீய கிரகங்களோட பார்வையிலையோ இல்லை தீய கிரகங்களோட சேர்க்கையிலையோ அந்த 7ஆம் இடம் இருந்தது அப்படின்னா அதுதான் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு, நான் உடனே அதை எடுத்த உடனே அது டிவோர்ஸுன்னு போகும்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எடுத்த உடனே ஒருத்தர் யாரும் வந்து டிவோர்ஸை நோக்கியே வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்க முடியாது. ஏன்னா 2 பேருக்கும் பரஸ்பரமாக ஒரு பெரிய புரிதல் இல்லைன்னா கூட 30 வருஷம் வாழ்ந்து காமிச்சவங்களாம் இருக்காங்க. 30-35 வருஷம் ஒன்றா இருந்து ஒரே வீட்டில் இருந்து வாழ்ந்து காமிச்சவங்களாம் இருக்காங்க. இப்போ இதுக்கு முந்தின ஜென்ரேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் 100% மகிழ்ச்சியாகவும், ஒரு 100% வந்து எல்லாமே வந்து சரியாகவும் அமைஞ்சு யாரும் குடும்பத்தை வந்து ரன் பண்ணலை. எல்லாருக்குள்ளேயும் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை தாண்டி அந்த குடும்பங்கிற வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அது எங்கேயுமே பழுதாகாமல் இவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்க. அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வேறு யாரோட எந்த உள்ளே வந்து யாரும் என்ட்ரி ஆகாத அளவுக்கு அந்த 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 பாதுகாப்பை வந்து அதை கணவன் மனைவி தான் ஏற்படுத்திக்கணும். நிச்சயமாக அந்த உறவுக்குள்ளே இருக்கிற பாதுகாப்பை அவங்க தான் ஏற்படுத்திக்கணும். முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அதில் விட்டு கொடுத்தோம், அந்த நம்பிக்கையும் 2 பேருக்கும் இருக்கணும். இருந்துன்னா இந்த வண்டி எங்கேயும் பழுதாகாமல் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம அந்த வண்டியை வந்து ரன் பண்ணலாம். சரிங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 7ஆம் பாவம் எந்த நிலையிலையும் கெட்டு போயிருக்கக்கூடாது. அந்த 7ஆம் பாவாதிபதி இல்லை 7ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி எந்த லெவல்லையுமே கெட்டு போயிருக்கக்கூடாது. எந்த ஒரு பாவ கிரகத்தோடையோ சேர்க்கையோ பார்வையோ எங்கேயும் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பான விஷயம். சரி, ஒருவேளை எனக்கு அந்த 7ஆம் இடத்துல ராகு இருந்து போச்சு சார், இல்லை 7ஆம் இடத்துல கேது இருந்துருச்சு, அப்போ எனக்கு வந்து கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்போ எனக்கு உடனே போய் டைவர்ஸில் போய் நின்றுமா, நான் பண்ணுற கல்யாணம் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அது போய் டைவர்ஸில் போய் நின்றுமா அப்படின்னா அது அப்படி எடுத்துக்கூடாது. ராகு 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன மன வாழ்க்கையை விரும்புகிறீங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்போசிட்டான பேர் வந்து உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் பையனாக இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் பெண் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சாய்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, எனக்கு இந்தந்த குவாலிட்டிஸோடு வேணும், எனக்கு இந்தந்த குணங்களோடு வேணும் அப்படின்ட்டு கொஞ்சம் அதுலேருந்து மாறுதலாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்துக்கணும் அப்படின்னா முதல்லையே உங்கள் மைண்டை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. எனக்கு 7ல் ராகு இருக்குது சார், நீங்கள் மைண்டை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் என்னோடய எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கணும். நான் ரொம்பவும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அதாவது ஒரு மினிமம் எதிர்பார்ப்பு இருக்கலாங்க, அதில் தப்பு கிடையாது. ஆனால் சில பேர் ரொம்ப இன்றைக்கி வந்து எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக போச்சு. அது வந்து பணம் ரீதியாகட்டும், அதாவது அவங்களோட சம்பளம், நமக்கு வரக்கூடிய தரப்பில் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இப்போ வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ பையன் இருக்காப்புல பொண்ணு தேடுறாங்க, அந்த பொண்ணு வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான சேலரி அதிகமாக இருக்கணும். இல்லை பொண்ணு இருக்குது, பையன் தேடுறாங்க அந்த வீட்டில் அப்படின்னா, மாப்பிள்ளை தேடுறாங்க அப்படின்னா அவரோட சேலரி மினிமம் மாதம் இவ்வளோ இருக்கணும், இத்தனை லட்சம் இருக்கணும், ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்ற இந்த எதிர்பார்ப்பு எல்லாம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி பொருள் ரீதியாக இருக்கிற எதிர்பார்ப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த குணங்களை யாருமே பார்க்குறதில்ல. அந்த பையன் வந்து நல்ல பையனா, அவர் வந்து இந்த ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கா, என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்குது, அவர் அந்த சமூகத்தில் என்னவா பழகிறாரு, அந்த ஃபேமிலி செட்டப்பில் அவருக்கான பேர் என்ன. ஏன்னா ஒரு 25 வயசு 30 வயசு பையனுக்கு ஓரளவுக்கு அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் நிச்சயமாக இருக்கும், அது வெளிப்படுற தன்மையில் தான் இருக்கும். அதை எல்லாத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் எல்லாருமே நல்லாயிருக்கும். அப்போது இந்த 7ல் ராகு இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்களோட எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் பின்னாடி உங்களுக்கு நிச்சயமாக வரப்போகிற ஆணோ பெண்ணோ நீங்கள் நினச்சதுக்கு நீங்கள் என்ன நினச்சிக்கிங்களோ அதுலேருந்து ஒரு சின்ன மாறுதல் நிச்சயமாக இருக்கும் அவங்க குண நலனில். ரைட், அடுத்து சில கிரக சேர்க்கையெல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த சப்ஜெக்டை பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா இதில் நிறைய இருக்குது, நிறைய ரூல் லிஸ்ட் இருக்குது. இதில் நம்ம வந்து விதிகளும் பார்க்கணும், விதி விலக்குகளையும் பார்க்கணும். ஆனால் நம்ம ரொம்ப டாப்பான, அதாவது எது ரொம்ப முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் இன்றைக்கி நம்ம இதில் பார்த்துடலாம். அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா கிரக சேர்க்கை. பொதுவாக நமக்கு வந்து பெண்ணுக்கு வந்து செவ்வாய், ஆணுக்கு வந்து சுக்கிரன், இவங்க தான் வந்து இந்த திருமணத்துக்கான காரண கிரகம். ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஆணை குறிக்கும், சுக்கிரனுங்கிறது பெண்ணை குறிக்கும். அப்போது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குன்னு பாருங்கள்.
ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா, இல்லை ஒரு நல்ல கிரகத்தோடு சேர்ந்துருக்கு, ஒரு புதனோடு சேர்ந்துருக்கு சுக்கிரன் அப்படின்னா, நிச்சயமாக அவருக்கு வரக்கூடிய பெண் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பெண் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். அதே போல் அவங்களுக்கான அந்த வாழ்க்கை துணையினால் இவருக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும், அவங்களோட கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அவர் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பெண் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம். அதை அந்த ஜாதகத்தில் வச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி தான் பெண்ணுக்கும். ஒரு செவ்வாய் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா, ஏன்னா செவ்வாய்ங்கிறது அண்ணன் தம்பிங்களையும் குறிக்கும், குறிப்பாக கணவரை குறிக்கும். அப்போ அந்த கணவர் வரக்கூடிய கணவர் எப்படியாப்பட்ட கணவர் வரப்போகிறாருங்கிறத ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாயை வச்சே நம்மளால் ஈஸியாக கணிச்சிட முடியும். ரைட். ஒருவேளை இந்த சுக்கிரனும் செவ்வாயும் ஏதோ ஒரு தீய கிரகத்தோடு சேர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா எல்லார் ஜாதகத்துலேயும் இது வந்து சுத்தமாக செவ்வாய் தனியாகவோ இல்லை சுக்கிரன் தனியாகவோ இருக்குன்றதை நம்ம சொல்லிட முடியாது. அப்போது ஏதோ ஒரு தீய கிரகம் நான் சொல்கிறது பாம்பு கிரகங்களோடு சேர்ந்துருச்சு, ஒருவேளை ராகுவோடு சேர்ந்துருச்சுன்னே வச்சுக்கிறோமே. இப்போ செவ்வாய் ப்ளஸ் ராகு ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா, நான் இதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இது ஒரு டெட்லியஸ்ட் காம்பினேஷன் தான் சொல்லுவேன் கல்யாணத்துக்கு. ஏன்னா இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தன்னோட லைஃப்னு வரும்போது, தன்னோட திருமண வாழ்க்கைன்னு வரும்போது, ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் ப்ளஸ் ராகு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக இந்த காம்பினேஷன் இருக்கிற பெண் பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு அவங்க ஒரு பிரின்சிபல்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதை எந்த லெவல்லையும் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டாங்க. டயத்துக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இது எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, செவ்வாய் ப்ளஸ் ராகு ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருக்குது. அந்த பொண்ணு ஒரு சினிமா பார்க்க போகணும், ஒரு தியேட்டருக்கு போய் ஒரு சினிமா பார்க்க போகணும் அப்படின்னு நினச்சா கூட, அந்த டயத்துக்கு கரெக்டாக 5 மணினா 5 மணிக்கு அந்த தேட்டரில் இருக்கணும் அப்படின்னு அது ஒரு 4:45 அந்த ஸ்க்ரீனில் போய் உட்காந்துடணும் அந்த பெண் நினைக்கும். அதில் ஏதாவது ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன அந்த பையன் லேட் பண்ணிட்டாப்புல, அந்த மாப்பிள்ளை பையன் லேட் பண்ணிட்டாப்புல, அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை அந்த பெண்கிட்ட இருக்காது. இது என்னென்னா ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வந்தேன். இதுதான் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது அந்த ஒரு அதிருப்திங்கிற விஷயம் அந்த பெண்ணுக்கு இருக்க அந்த மன வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் அது ரொம்ப கசந்து போகிற மாதிரி போயிடும். இது தெரிஞ்சோ அந்த பெண் பண்ணுதா, இது இந்த கிரக சேர்க்கையினால் அதை அப்படியான நடவடிக்கைகளை பண்ண வைக்கும். ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க, அந்த டைம் மேலே ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. கோவங்கள் வந்து ரொம்ப அளவு மீறிய கோவங்கள் அவங்கள்ட்ட பொதுவாகவே இருக்கும். ஆனால் நமக்கு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. சில பேர் ரொம்ப வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான கோபங்கள் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, எதிரால் ஒரு கட்டம் வரைக்கும் சரியாக போய்கிட்டு இருக்கும், ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கே அதில் ஒரு தோய்வு வந்துடும். நிச்சயமாக என்ன இது அப்படிங்கிற மாதிரி அந்த கசந்து போகிற அளவுக்கு இது கொண்டு போயிடும். அதே போல் தான் ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் ப்ளஸ் ராகு சேர்க்க. சுக்கிரன் ப்ளஸ் ராகுவும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த வரக்கூடிய பெண்கிட்ட ஏதோ ஒரு ஏமாற்றத்தை கொடுக்க போதுங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அவங்களோட குணநலனில் ஏதோ ஒரு மாறுதல் இருக்க போகுது அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இதில் இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கிறவங்கள, சரி இந்த 2 காம்பினேஷன் இருக்கிறவங்கள சேர்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன சார் ஆகும்? இப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கிரன் ப்ளஸ் ராகுவும், பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் ப்ளஸ் ராகுவும் இருக்குது. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ஒரு அதாவது இது கிட்டத்தட்ட வந்து 2 பாம்பை வந்து நம்ம ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிற மாதிரி தான். என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே கொத்திப்பாங்க. ஆனால் என்ன நடக்கும் ஒரு காலகட்டத்தில் அப்படின்னா, இவங்களுக்கான புரிதல் கிடச்சி, இவர் இப்படி தான், என்னோட மனைவி இப்படி தான்ற ஒரு புரிதல் கிடச்சிருச்சுன்னா, இவங்களும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. ஆனால் நிச்சயமாக ஒரு மன வாழ்க்கை ஒரு கசப்போடையே போய்கிட்டு இருக்கும். ஆனால் அவங்களோட தசாபுத்தி எந்த லெவலுக்கு சப்போர்ட் பண்ணுதோ, இவங்களும் லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் லைஃப் உடனே பிரேக் ஆகிடும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒருத்தருக்கு 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு, ஒருத்தருக்கு ஒன்று ஆணுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு, பெண்ணுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா, இந்த வாழ்க்கை அப்படியே பேலன்ஸ் பண்ணி போயிடும். ஆனால் 2 பேருக்கும் டேமேஜில் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம. இவங்களோட கோபமோ, யாராவது எடுக்கிற ஒரு தப்பான முடிவு அவங்க லைஃபையே வந்து கேள்விக்குறியாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இன்றைக்கி காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ரொம்ப ஈஸியாக முடிவு எடுத்துடுறாங்க, இவர் வேண்டாம், இல்லை இந்த பொண்ணு வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக முடிவு எடுத்துடுறாங்க. கல்யாணம் ஆகி ஒரு கொஞ்ச நாளில் அவங்க அதை கண்டறிஞ்சு அவங்களா பிரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த விஷயம் கூட வந்து சரி ஓகே, அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக 2 பேருக்கும் ஒத்து போகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு குழந்தைன்னு ஆனதுக்கப்புறம் சில பேர் வந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். அதை கொஞ்சம் ஏன்னா இந்த சமூகத்தில் நம்மளும் ஒரு அங்கம். அப்போ நம்ம சரியாக இருந்தால் தான் இந்த மொத்த சமூகமும் சரியாக இருக்கும். அப்போ நம்ம எடுக்கிற முடிவு ஒட்டுமொத்த சமூகத்தில் நம்ம ஒரு அங்கம். அப்போ நம்ம எடுக்கிற முடிவும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு முடிவாக இருக்கும். நம்மளை பார்த்து அடுத்து வரக்கூடிய
சந்ததியினரும் வளர்கிறாங்க, அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் இது இப்படியே இந்த நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா அடுத்து இன்னும் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது யாருக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு வருத்தத்தை கொண்டு போய், ஏன்னா ஒரு டிவோர்ஸுங்கிறது ஒரு ஃபேமிலியவே வந்து ஒரு ஆட்டி படைச்சிடும். அது நடந்த அந்த ஃபேமிலிஸை நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த ஃபேமிலியே தலைகீழ மாற்றிடும். ஏன்னா அந்த ஏற்றக்கூடிய ஏன்னா நம்மளோட சொசைட்டி, நம்மளோட சமுதாயம் வந்து இப்படியான ஒரு இவ்வளோ, அதாவது டிவோர்ஸில் போய் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைவோன்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சமுதாயம். நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து இருக்கணும், ஒரு கூட்டாக வாழணுங்கிறது தான் நம்மளோட சமுதாயம். அப்போது அதில் இந்த மாதிரியான ஒரு கண்ணாடியில் ஒரு கோடு விழுந்த மாதிரி இந்த திருமண வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு கோடு வந்து நம்ம இதில் இந்த சொசைட்டியில் வந்து இப்படி இவ்வளோ சீக்கிரமாக வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. இதை கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப இன்றியமையாத விஷயம் இன்றைக்கி நாளில் இதில். அப்போது இது என்ன செய்யலாம் சார்? இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கப்போ இவங்கெல்லாம் கல்யாணமே பண்ணக்கூடாதா, இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் இப்படியே பிரம்மச்சரியாகவே இருந்துடணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இவங்களுக்கு என்ன அதாவது எந்த ஜாதகத்துக்கு என்ன ஏற்ற ஜாதகமோ அதை நீங்கள் பொறுத்துட்டிங்கன்னா அதை தாண்டி இவங்க எல்லாருக்குமே முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சிறந்த கவுன்சிலிங்கை 2 பேருக்கும் வழங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஜோதிடத்தெல்லாம் தாண்டி இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக இவங்களுக்கான காம்பினேஷன் என்ன, ஒரு ஆணோட ஜாதகத்துக்கு எது சரிவர பொருந்தி வருமோ 100% பொருத்தம் கடவுள் கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாலுமே அது தெரிஞ்சு தான் அதை வந்து வச்சுருக்காங்க. ஒரு 10 பொருத்தம் இருக்குன்னா நிச்சயமாக 10 பொருத்தம் இன்னொருத்தருக்கு பொருந்தி வரவே வராது. 10க்கு 10ன்னு அப்படி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண தம்பதியர் கூட போய் டைவர்ஸ் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அதை தாண்டி இதெல்லாம் அதாவது ஜோதிடம்ங்கிறது ஒரு கட்டம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து எல்லாமே சரியாக பார்த்து தான் பொருத்தி கொடுக்குறோம். ஆனால் அதையும் தாண்டி இவங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற அந்த வைராகியத்தோடு பண்ணாங்க அப்படின்னா இந்த மன வாழ்க்கை இவ்வளோ, அதாவது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி மன வாழ்க்கைங்கிறது. ஓகே, ஒருத்தர் ஒரு இதில், ஏன்னா இதில் ரொம்ப ஜெனியூனான கேஸுன்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இருக்குது. ஒரு கணவனோட தொந்தரவு தாங்க முடியாமல், ஒரு மனைவியோட தொந்தரவு தாங்க முடியாமல் அதுலேருந்து வெளியில் வரவங்க நிச்சயமாக இருக்காங்க. ஆனால் அந்த ஜெனியூன் கேஸஸை தவிர்த்து அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை 2 பேருமே ஒரு சிறந்த கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, இல்லை கல்யாண வாழ்க்கையிலையும் சரி, ஏன்னா இது வந்து மேல் நாட்டில் இந்த குவாலிட்டி இந்த இது இருக்குங்க. அடிக்கடி அவங்க போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கூட நம்ம சரியாக இருக்கோமா, நம்ம சரியாக நடந்துக்கிட்டு இருக்கோமா, இந்த மன வாழ்க்கை எப்படி போகுது அப்படிங்கிறத தன்னை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு சிறந்த ஒரு டாக்டரை எடுத்துக்கிட்டு அவங்க போய் ஒரு நல்ல கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் கூட நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி வெள்ளைக்காரனை பார்த்து நிறைய விஷயங்களை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோமோ இதையும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிட்டால் இன்றைக்கி ரொம்ப நல்லதாக இருக்கும். ரைட். இப்போது இதெல்லாம் தாண்டி வேறு, அதாவது திருமண பொருத்தத்தில் வந்து வேறு என்னென்னலாம் சார் இதில் நாங்கள் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த கரணம்னு ஒரு விஷயம் இருக்குது. கரணநாதனையும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். நம்பர்ஸு, எந்த நம்பருக்கு எந்த நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஆப்டாக சூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்படி எல்லா ஃபேக்டரியும் வச்சு கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆக சிறந்த, நான் சொல்கிறது வந்து ஒரு 95லேருந்து 96% அந்த ரிசல்ட் வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்து கையில் கொடுத்துருவோம் அவங்கக்கிட்ட. இந்த மேட்ச், அதாவது இந்த வரனுக்கு இந்த வரன் வந்து மேட்ச் ஆகுதுன்ட்டு. மீதி உங்கள் கையில் தாங்க இருக்குது, இதை வாழ்ந்து கட்டுறதில்ல. ஏன்னா நாங்கள் சொல்ல தான் முடியும், வாழ போகிறது நீங்கள் தான். இதில் இந்த ப்ளஸ் இருக்குது, இதில் இந்த மைனஸ் இருக்குதுன்னு எங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வாழ்ந்து காட்டுறதுல தான் அந்த மன வாழ்க்கை எப்படி போக போகுதுங்கிறது இருக்குது. இன்றைக்கி நான் இங்கே கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் நிச்சயமாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி காலகட்டத்தில். அப்போது சில இது மட்டும், இந்த காம்பினேஷன்ஸ் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணுமா சார்? இல்லை இன்னும் இருக்கா? இன்னும் ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் இன்றைக்கி நான் இப்போ கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை இனிமே இந்த நாங்கள் லைஃப்குள்ளே போகிறோம் சார், நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஒரு சின்ன ஒரு விஷயமா நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மைண்டில் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இருக்கா, நீங்கள் கொஞ்சம் எப்படி உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கணுங்கிறத பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.